தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21 முதல் 23 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரைப் பற்றி அவர் இப்படிக் கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரைப் பற்றி கூறுகிறார் எனக் கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி, அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படிக் கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால், திருவிழாவுக்குத் தேவையானதை வாங்கவோ, ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டைப் பெற்றுக் கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால், கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னைத் தேடுவீர்கள், ஆனால் நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்குச் சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகுமிடத்திற்கு என்னைப் பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னைப் பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மைப் பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரைப் பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித வாரம் செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்று நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய சாவை அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யாரால காட்டி கொடுக்க போறோங்கிறத சைகையா செஞ்சு காட்டிட்டாரு. ஆனாலும் அவங்களுக்கு புரியல, சீடர்களுக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம பாருங்களேன், இந்த நற்செய்தியில கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு வசனம் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? என்னடா இது போராட்டம் மிகுந்த வசனம் அப்படின்னு கேட்கிறீங்களா? நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. என்னது? யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஏசப்பா அப்பத்த குடுத்தோனே, அவனுக்குள்ள என்ன வந்துச்சாம்? சாத்தான் நுழைந்தான் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, நாம கோவில்ல அப்பத்த சாப்பிட்டோம்னா நமக்குள்ள ஏசப்பா தானே நுழையிறாரு. ஆனா ஏசப்பா குடுத்த அப்பத்தின் வழியா சாத்தான் நுழைஞ்சிருக்கான். ஸோ, நெனச்சு பாருங்க. அந்த அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்? பவர வாங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ, அவன் எப்படி வேணாலும் நம்மள சோதிக்கலாம். நீங்க நெறைய பேர் நெனைக்கலாம். திருச்சிலுவைய நம்ம வீட்ல வச்சனால தான் நம்ம வீட்ல ஃபுல்லா கஷ்டங்களா இருக்கு. முதல்ல சிலுவைய கொண்டு போய் கோவில்ல போட்டு வந்துருவாங்க நெறைய பேரு. அதே மாதிரி சிலுவைங்கிற ஒரு இத வீட்ல வச்சுக்க மாட்டாங்க. பாடுபட்ட சுரூபங்கள் அத வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்? சாத்தான் தான் பவர்ஃபுல் ஆவான். ஓகேங்களா? ஏன்னா, அப்படி ஒரு மூட நம்பிக்கை. நான் கோவிலுக்கு டெய்லி போறேன், கடவுள் என்ன சோதிக்கிறாரு. கோவிலுக்கே அவன் போமாட்டேங்கிறான், அவன விட்டுர்றாரு அப்படின்னு நெனைக்கிறோம். அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? ஏன்னா இந்த 12 சீடர்கள்ல அவர் ஒருத்தருக்குள்ள தான் சாத்தான் போயிருக்கு. மீதி பேருக்குள்ளலாம் என்ன இருக்கு? கடவுள் உள்ளார பூந்திருக்காரு. ஏசப்பாவே உள்ளார நுழைஞ்சிருக்காரு.
ஓகேங்களா? ஏன்னா அவங்க அவ்ளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு திருத்துவர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கஷ்டத்துலயும் அவங்க என்ன பண்ணல, ஏசப்பா கூடவே அவர காட்டிய வழியில நடந்து அவரை மாட்சிப்படுத்துனாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, நமக்கும் நம்ம வாழ்க்கையில ஏசப்பாவ பின்பற்றும்போது நெறைய கஷ்டங்கள் வரும். நீங்க டெய்லி கோயிலுக்கு போறீங்களா? ஒரு சில வேள கஷ்டங்கள் வரலாம். பட்டு அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கடவுள் நம்மள காப்பாத்துவாரு. பட் நம்ம ஒரு வேள கவனிக்காமலே விட்டோம்னா, கொஞ்சம் கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஓகேங்களா? அந்த கஷ்டத்த நம்ம போக்குறதுக்கு மறுபடியும் கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டே இருப்போம். வேண்ட, 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 வேண்ட கடவுள் நமக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை குடுப்பாரு. ஓகேங்களா? அதனால நாம வாங்கக்கூடிய நற்கருணை மூலமா நமக்குள்ள இயேசுப்பா தான் நுழையணும். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.